கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னடா இவர் ஆட்சி அமைப்பாரா, பதவி ஏற்பாரா, என்ன ஆகும் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாவே எல்லாருடைய மனசும் வந்துட்டு படபடப்பாவே இருந்தது, டென்ஷனா இருந்தது. இருக்குமா இருக்காதா, வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எழுபறியோட தான் இருந்தது. மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்களே வந்துட்டு ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து தன்னோட ஓட்டை போட்டு அவரை வந்து ஜெயிக்க வச்சாங்க. மற்ற கட்சியோட கம்பேர் பண்ணும்போது தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு 108 தான் இருந்தாங்க. அதில் ஒன்று வாபஸ் ஆனதுனால 107 சீட்டுகளை பெற்று அதிகப்படியான வாக்குகள் பெற்று இருந்தாங்க. சரி, ஓகே, மாற்றத்துக்கான கட்சி வந்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 77 வருஷமா வந்து தமிழ்நாட்டை வந்துட்டு திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து திராவிட கட்சிகள் தான் மாற்றி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு புதிய கட்சி வந்தா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வருமா? புதுசாக வரவங்க என்ன செய்ய போகிறாங்க, இவங்களை வந்துட்டு நம்ம பார்த்தோம் பழகிட்டோம், இவங்க இப்படி தான் செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, புதுசாக வேற கட்சி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மாற்றத்துக்கான கட்சியாக தான் வந்து தமிழக வெற்றி கழகம் ரொம்ப 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 ஷார்ட் பீரியடில் வந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் தான். அதில் 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் இறங்கி அந்த கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் அவங்க வந்துட்டு ரொம்ப தீவிரமாக அரசியலில் இறங்கி தன்னோட மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் ஜென்சி கிட்ஸுக்காகவும் முக்கியமாக குட்டி பிள்ளைங்களுக்காகவும் வயதான பாட்டி தாத்தாங்களுக்காகவுமே அவர் வந்துட்டு தன்னோட பிரச்சாரத்தை பயங்கர தீவிரமாக பண்ணார். அந்த தீவிரமான பிரச்சாரத்துடைய பலன் தான் இன்னைக்கு அவரை பதவியில் உட்கார வைக்க போகிறாங்க. தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2026 முதல்வர் ஜோசப் விஜய் அவங்க தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப ஒரு மாதிரி இழுபறியாகவே இருந்தது. ஐயோ, வருவாரா, சீட்டு கொடுப்பாங்களா, சீட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா 107 தான் இருந்தார். நமக்கு தேவை வந்து 118 சீட்டு இருந்தால் தான் ஆட்சியில் உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை நம்ம எல்லாருக்குமே தெரியுது காலகாலமாக. இது வந்து அரசியலுடைய ரூல்ஸ் இது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் கம்மியாக இருந்ததுனால மற்ற கட்சிகளோட போய் இவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார், போய் பேசினார். அவங்க வந்து பேசினாங்க. சில பேர் நிபந்தனைகள் வச்சாங்க, சில பேர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னாங்க. இதில் முதல்ல கை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியிலேருந்து நம்ம ராகுல் காந்தி தான் அவருக்கு முதல்ல 5 சீட்டை கொடுத்து தன்னோட பெரும்பான்மையான ஆதரவை கொடுத்தாரு. அதனால அதுக்கேற்ற மாதிரி இவரும் என்ன சொன்னார், ஓகே, நான் வந்துட்டு பதவியிலையும் கொடுக்குறேன், ஆட்சியிலையும் பங்கு, பதவியிலையும் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து சிபிஎம், அதுக்கப்புறம் கடைசியாக இழுபறியோட வருமா வராதா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எதிர்பார்ப்போட விசிகா, ஃபைனலாக விசிகா வந்தாங்க. தொல் திருமாவளவன் ஐயா வந்துட்டு நிபந்தனையற்ற, சில பேர் என்ன சொன்னாங்க, அவர் வந்து முதல்வர் பதவி கேட்குறாரு, அவர் வந்து டெப்டி சிஎம் போஸ்ட் கேட்குறாரு, அது மட்டும் இல்லாமல் தன்னோட கட்சியில் இருக்க ஒருத்தருக்கு வந்துட்டு போஸ்டிங் கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய நிபந்தனைகளாக வச்சாரு விசிகா கட்சி தலைவர் அப்படின்லாம் சொன்னாங்க. இது எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்ம பார்க்கறது ஆராய்ச்சி பண்ணுறதை விட இப்போதைக்கு நமக்கு 118 சீட் கிடச்சிதா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி, தமிழ்நாட்டு மக்கள் ஆசைப்பட்ட மாதிரி மாற்றத்துக்கான ஆட்சி வந்துடுச்சா, அடுத்து தமிழ்நாட்டில் 2026 முதல்வர் யார் அப்படிங்கிறத தீர்மானமா இப்போ நிறைவேறிடுச்சு. முதல்வர் ஜோசப் விஜய். அடுத்து பார்க்கலாம் அவர் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு முதல் கையெழுத்து, பதவி ஏற்றோனே முதல் கையெழுத்து எதுவாக இருக்க போகுது, என்ன பண்ண போறாரு, என்ன செய்ய போறாரு. தேர்தல் டைம்ல வந்து நிறைய அவர் வந்து அறிக்கைகள்லாம் கொடுத்தாரு. நான் ஆட்சிக்கு வந்தா இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிறைய அறிக்கைகள்லாம் கொடுத்தாரு. அந்த அறிக்கைகள்லாம் சொல்றபடி நிறைவேற்றுவாரா அதை பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு வந்துட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி தரப்படும், வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஸ்டைஃபண்ட் மாதிரி மாசம் தொகை கொடுக்குறேன்னாரு. அதுவும் பண்றாரான்னு பார்ப்போம். மகளிருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் வந்து 2000 தான் தந்தாங்க, ஆனால் இவர் வந்து 2500 தரேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் நிறைவேற்றாரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது சில விஷயங்கள் வந்து அவர் சொன்ன தேர்தல் அறிக்கையெல்லாம் நம்ம 1 by 1 பேசிக்கிட்டே போகிறோம். இதெல்லாம் அவர் வந்துட்டு ஜோசப் விஜய் முதல்வர் ஆன பிறகு எல்லாம் செய்கிறாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, இது வரைக்கும் ஆண்டுட்டு இருந்த கட்சியில தாண்டி புதுசாக ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு தமிழ்நாட்டை ஆளணும்னு. அது எந்த அளவுக்கு ஆட்சி அமையுது, எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்தா, இல்லை பாதகமாக அமையுதா, இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து பயணிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.